இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நீங்கள் முத பார்க்கணும். அந்த பிரச்சனைக்கான ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் எப்படி வலுத்துக்கிட்டு இருக்கு, அவர்களுக்கான தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கு, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர்த்து, அவர் இங்கே கூப்பிட்டு சந்திச்சாரா, அங்கே கூப்பிட்டு சந்திக்கணுமான்றது இல்லை. அந்த போராட்ட காலத்துக்கு முதல் முறையாக பயணம் செஞ்சது சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தலைவர் தளபதி அவர்களும் அங்கே வரணும் அப்படின்றதையும் அவங்க விருப்பத்தை தெரிவித்த உடனே வந்தால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடையூறு ஏற்பட்டக்கூடாது அப்படின்றது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா தலைவர் தளபதியை நோக்கி மட்டுமே தான் வைக்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்போது இவர்களுக்கு அவர் அங்கே வரும்போது இவர்கள் போராடக்கூடியதிலேயே சிக்கல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு யார் வந்தாலும் போனாலும் பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவர்களுடைய பிரதான எண்ணமாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு. அவர் வந்துடக்கூடாது, மிகப்பெரிய ஒரு செய்தி ஆகிடும், அவர்களுக்கு அதை பெரிய அவமானம் போல நினைக்கிறதும் இல்லாமல் அதை ஒடுக்கணும் அப்படின்றதுல தான் நிறைய முனைப்பை காட்டிக்கிட்டு